அன்பு நேயர்களே, 2 தினங்களாக இலங்கையின் பல ஊடகங்களில் ஆங்கில சிங்கள செய்திகளில் வந்திருக்கின்ற செய்திகள் மிகப்பெரிய செய்தி. என்னையாம் செய்தி, அதாவது சில இடங்கள்ல மறைச்சிட்டாங்க, சில இடங்கள்ல நேரா பேரை சொல்றாங்க, நம்ம நேராக சொல்லுவோம். எல்லா ஊடகங்களையும் வந்த செய்தி, powerful political women said to be arrested over past corruption allegations. கடந்த கால ஊழல் குற்றச்சாட்டுகளாக சக்தி வாய்ந்த அரசியல் பெண் ஒருவர் கைது செய்யப்படுகின்றார் என்று பெரிய இலவு காத்த கிளிகள் போன்று இலங்கையின் எல்லா ஊடகங்களிலும், தமிழ்ல தெரியலங்க, தமிழ்ல வர கிடையில, அது எப்படியும் தமிழ்ல, அதாவது இந்த சிங்கள செய்திகள்ல வர நம்ம நாட்டு செய்திகள்ல ஒரு 3-4 நாள் கடந்து அமரும். அந்த காலம், அதாவது நம்ம வடகிழக்குல யுத்த காலங்கள்ல எப்படா வீரகசிரி வரும்னு தவம் இருப்பாங்க மக்கள். செய்தி ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரியே சிங்கள செய்திகள் இடம்பெற்றவுடன் எங்கேயுமே வெளிவராது. நம்ம இப்படி அதெல்லாம் பார்த்து தேடி கொடுத்தாதான் உண்டு. அந்த வகையில அப்ப ஒரு மிகப்பெரிய, அது சில ஊடகங்கள்ல பேர் சொல்ல பயப்பட்டாங்க. அது யாரு? இவதான் நம்ம மஹிந்தராசா இருக்கல, மஹிந்தராசாட மனைவி இருக்கல சிரந்தி ராஜபக்ச, அவ கைது செய்யப்படுறதுக்கான ஒரு மிகப்பெரிய நகர்வு செய்யப்பட்டது. அதுதான் நிஜம். அது சிலர் ஊதிரிப்பாங்க, இன்னும் கை செய்யப்படுறான், இந்த கை செய்யப்படுறான்னு. நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேர் இருக்கணும் இல்ல, என்னமோ பித்தி அடிச்சு விடுவாங்க, சும்மா பறக்கும். அந்த மாதிரி செய்தி தானே இது. உண்மையிலேயே கைது செய்வதற்கான ஒரு நகர்வு இருந்ததுதான். அதுக்கு 2 வாரம் தள்ளி போயிடுச்சு. இதைத்தான் ஒரு தலைப்பு செய்திகளாக எல்லா ஊடகங்களும் வந்துடுச்சு. வரும் நாட்களில் ஒரு முக்கிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை பல ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் விருது செய்யப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி கசிந்தது. உண்மை யாரு? FCID எல்லாம் வளர்த்திருந்தாங்க. அதான் நாங்க வரமாட்டோம் இல்லைன்னு அது நோட்டீஸ் கொடுத்துருச்சு. அவங்களோட வக்கீல் சார்பாக விஷயம் வழங்கிட்டு இல்ல, லீக் ஆகாம நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தை தானே, லீக் ஆகும். இப்ப இவங்க எல்லாம் செஞ்சு விட்டு இவனே ஒருத்தன் கசிய விட்டான். மஹிந்தராசாட ஆட்கள் இருக்குல்ல, இன்னும் எல்லா இடங்களிலையும் அவங்களோட ஆட்கள் இன்னும் இருக்குது. அதுல வேற அரசாங்கம் வேற என்னமாலும் கிட்டக்க முடக்கா செய்ய போனா அந்த பேபி நாமல் உருப்பாட்டு வாரான். இது நல்லா இருக்கா? சொன்னாலும் கேட்கிறானுங்கல்ல, சொல்றானுமில்ல. ஐயோ, இந்த ஆட்சிக்குள்ள நம்ம அடிக்கிற முண்டம் இருக்குல்ல, அதை சொல்லி வேலை இல்லப்பா. முந்தைய அரசாங்கங்களின் போது சர்ச்சைக்குரிய பரிவர்த்தனைகளின் அடிப்படையில் இந்த திட்டமிட்ட கைது செய்யப்பட உள்ளதாகத்தான் அந்த ஒரு வளைஞ்சாங்க. இந்த செல்வாக்கு மிக்க பெண் கடந்த காலங்களில் பல குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளார். கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக அவருக்கு எதிரான விசாரணைகளை தொடங்குவதாக பொதுமக்கள் உறுதியளித்தாங்க. மைந்தான் கம்பெனிக்குள்ள இருக்கிறத சொன்னாங்க. அவங்க எங்கேயுமே பேர் சொல்ல, நம்ம சொல்லுவோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச இன்று நமக்கு புதன்கிழமை வருதுங்க. இன்று நடைபெறவிருக்கும் அழைப்பாணைக்கு ஆஜராக முடியாது என்று போலீஸ் நிதி குற்ற பிரிவிடம் FCID சொல்லி போட்டாங்க. இப்ப சரிதானே? முன்னாள் முதல் பெண்மணியின் வழக்கறிஞர் அவரது வருகைக்கு தனிப்பட்ட காரணங்களை கூறி அவரது சார்பாக 2 வார கால நீட்டிப்பை கோரியுள்ளார். இப்ப 2 வாரத்துக்கு பிறகு கைது இருக்குது. அதுக்கு இடையில இந்த ஆட்சிக்குள்ள அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சா ஓகே, இல்லாட்டி கைது இல்லை. அது இருக்குமா? அது எனக்கு தெரியல. ஆனால் மிகப்பெரிய பேச்சுவார்த்தை போகுது சாமியோ, அதையும் நாங்க சொல்லிக்கிறோம். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி இருந்த காலத்தில் சிறிலிய என்ற பெயரில் இயங்கிய ஒரு கணக்கு தொடர்பான நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஊழல் குற்றச்சாட்டில் சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை கைது செய்யறதுதான் பரத்தினாங்க. நம்ம பேரை சொல்லிப்பட்டோம். அதுலயும் என்ன, அடுத்த சில தினங்காலம் தான் இந்த ஒரு ட்ரெயினை விட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க. அது நடக்கல. 2 வாரத்துக்கு ஒத்தி போட்டாங்க. இவகிட்ட ஏராளமான குற்றச்சாட்டு குவிந்திருக்கான். அதனால அவளை கைது செய்ய போறாங்கன்னு தான் FCID போன அன்றே கைது செஞ்சிருப்பாங்க. புதன்கிழமை இன்று கைது செஞ்சிருப்பாங்க. ஆனால் அவ போகல. இதுல அறிஞ்சிட்டா இல்ல, செய்தி வந்துட்டு இல்ல, பேரை போட்டாங்க சில இடத்துல, சிலங்களை பேரை போகல. இப்படி ஸ்ரீலங்கா லேட்டஸ்ட் நியூஸ் ஒன்று தான் வந்துச்சு. அது கேட்கலங்களை. திருமதி சிரந்தி ராஜபக்ச 27 நேற்று தானே? ஆமா, நேற்று அவர் கைது செய்திருந்தார். தனிப்பட்ட
தனிப்பட்ட காரணங்களுக்காக போலீஸ் நீதிக்குழுவில் ஆஜராக முடியான்னு சொல்லிட்டா. தன் வழக்கறிஞர் மூலமாக இதை கொடுத்துட்டா. கடந்த வெள்ளிக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி திருமதி ராஜபக்ச வாக்குமூலம் அளிக்க இன்று 27ஆம் தேதி காலை 9 மணிக்கு போலீஸ் நிதி குற்ற பிரிவில் ஆஜராகுமாறு அவருக்கு சம்மன் கொடுத்திருந்தாங்க. அவதான் போகலையே. திரு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி இருந்த காலத்தில் சிறிலியா என்ற பெயரில் பராமரிக்கப்பட்ட வங்கி கணக்கில் நடைபெற்ற டிரான்சாக்ஷன் ஊழல், இதுதான் தனிப்பட்ட கேஸ். இருப்பினும் அவருக்கு அந்த நோய் இந்த நோய் இடுப்பு எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லி போட்டாங்க. அதனால அவளால கைது செய்ய முடியல. இதே வேளையில இப்ப இவர் இந்த தரமில்லாத மருந்து இறக்குமதி செய்தலான முன்னாள் சுகாதார அமைச்சர் ரம்பு கெல்லிய அவரது மனைவி குசும் பிரதேசன் எபா மற்றும் மகள் சந்துலிகா ராமாலி ரம்பு கொல்ல ஆய்வு கைது செய்யப்பட்டாங்க இல்ல. அதிக 97 மில்லியன். அது வேற அந்த ஒரு கேஸ் மட்டும் செஞ்சாங்க. தரமற்ற மாசுபட்ட சாமான் தான் சொல்றாங்க. அது சரியாக உதவி படல. இப்ப இந்த அம்மாவை அள்ள போறாங்களாம். அள்ளிட்டாங்களா? அள்ளினத்தான் பார்க்கலாம். அல்லாமே அதாவது இதுல கை வச்சால் கரெக்டா கை வைக்கணும். என்றால் சும்மா காட்டிக்கிட்டு அப்படி இப்படி ஆயிட்டாங்க என்றால் ஆட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். நாம சொல்லி வைக்கிறோம், கேட்டுக்கொள்ளுங்க. நமக்கு இவங்க சொந்தம் இல்லை பந்தம் இல்லை. சரியான முறையில இவாளை கைது செய்யவில்லை என்றால் ஆட்சி ஏற்கனவே இவங்க என்ன செஞ்சாலும் நாமல் பேபிக்கு நாம சொல்லி இருக்கிறோம். ஏற்கனவே ஒன்றும் இல்லாம 0ல இருந்து 10 லட்சம் வாக்கு இப்ப பக்கத்துல வச்சிருக்காது. எந்த பக்கம் போனாலும் 10 லட்சம் வாக்கு இருக்குது. இப்போது நடைபெறுகின்ற இந்த இடக்கு முடக்கு நிலைமையெல்லாம் பார்க்கின்ற போது அந்த ஆளுக்கு 10 லட்சம் 20 லட்சமா மாறும். இதுல வேற இப்ப அவன் அம்மாட அந்த பையன் அம்மா சிராந்தி ராஜபக்ச மேல கை வச்சுக்கிட்டு 1 நாள் 2 நாளையில பெயில் கொடுத்தாங்கன்றால் மிகப்பெரிய பின்னடைவு அரசாங்கம் சந்திக்கும். ஏனெனில் இது ஒரு அனுதாப அலைக்கு கொண்டு போகும். பெண் தானே, பெண்மணி தானே, சரி இங்க மைந்தல கை வைங்க, ஒண்ணும் இல்லை. மஹிந்த ராசாவுல கை வைங்களே ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் மேல ஓண்டாவுல காசு வருது, அந்த வாரம் இந்த படையாப்பல ராஜேஸ்வரன் அந்த வாரம் என்ன வாரான்னு சொல்லப்பட்டுச்சு, ஒன்றும் நடக்கல. கடைசியா மஹிந்தர் மனைவியில கை வைக்க போறாங்க. அது கொஞ்சம் நிரூபிக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டு தான். ஆனாலும் அதை சரியான முறையில FCID செஞ்சிட்டாங்க. அதாவது அவங்க எல்லாம் சட்டத்துக்குள்ள அரசாங்கம் இருக்குல்ல, இதுக்கு பெயில் கொடுக்கலாமா, லீக் கிடைக்கா பீ கிடைக்கான்னு பார்த்து தான் கை செய்யணும். அப்புறம் சும்மா செஞ்சு காட்டிட்டு கேமராவெல்லாம் கொண்டு முன்னுக்கு நிறுத்திக்கிட்டு 3 நாளையால கிளம்பு பிரதம நீதவான் மஜிஸ்ட்ரேட் சீஃப் மாஜிஸ்ட்ரேட் இந்த பிணக்கு பெயில் கொடுத்தாருன்னு சொன்னால் பிறகு கதை கந்தலாகும், ஆட்சிக்கு தம்மாங்குத்துள்ளும். இதை நாம சொல்லிக்கிறோம் இல்ல, இதை நாம கண்டிப்பா சொல்லவனும் இல்ல. அதனால சொல்லிக்கிறோம், சரியான முறையில அவ கை செஞ்சு குறைஞ்சது 1 மாசமாவது உள்ள வைக்கணும். அதை விட்டு போட்டு 3 நாள்ல 2 நாள் என்ன அந்த ட்ரிங்கமலை தேர்றாரு கஷ்டப்ப சேருது பாத்தீங்களா, தொடர்ந்து போகுது. அதுல என்ன இல்லங்கம் இருக்கி அரசாங்கத்துக்கு எதிராக கிளம்பினா இல்ல, அதனாலதான் அது இன்னும் போய் கொண்டிருக்குது. இல்லாட்டி பெயில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இரவையும் மோசம் போடுவாங்க. 14 நாள்ல பெரிய பெரிய ஏன் அலிசப்ரி லாயர் கூட வரலாம், பெரிய பெரிய லாயர்லாம் வருவாங்க நிச்சயமா. அப்ப சட்டத்துல ஓட்டரிக்க மாட்டால் வீக்கிரிக்க மாட்டால் அவங்க பெயில் கொடுத்து தான் ஆகணும். இப்ப இங்க சரியான முறையில நீங்க பெயில் ரிப்போர்ட் எல்லாம் பண கொடுக்கலாம், நீங்க எழுதலாம். அங்க அந்த பெயில் ரிப்போர்ட்ல இருக்கிற வீக்க பார்த்து தான் அவங்க பெயில் கேட்பாங்க. நீதிபதி கொடுத்து தான் ஆகணும், ஒன்றும் செய்யல. அதனால சரியான முறையில் இது கையாளப்படவில்லை என்றால் ஆட்சிக்கு இருக்கின்ற ஏற்கனவே 23 லட்சம் வாக்கு இழந்திருக்கிறீங்க. எங்க உங்களுக்கு கிடைத்த 43% ஜனாதிபதி வாக்கில் லோக்கல் பாடி கடைசியாக நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் நாம் சொன்ன கணக்கு 20 லட்சம் 2 மில்லியன். ஆனால் அந்த 2 மில்லியனை தாண்டி 23 லட்சம் வாக்குகள், அதான் சேதாரம் இல்லாம, சேதாரம் எல்லாம் சாதம் பண்ணா 30 லட்சத்துக்கிட்ட வருமா? ஏன்டா அந்த வெட்டு குத்து கழிவெல்லாம் இருக்குல்ல, இது கிடைக்கப்பட்ட நீட்டான வாக்கு தான் 23 லட்சம் வாக்குகள் ஏற்கனவே இழந்திருக்குது. இப்ப வேற நாட்டுக்குள்ள பஞ்சம் தலைவிரித்தாடுது. எந்த விதமான உள்ளூர் ப்ரொடக்ஷனும் இல்லை, நம்ம எல்லாம் எதிர்பார்த்தும் இல்லை. வடகிழக்கு பொறுத்த வரைக்கும் எந்த அரசாங்கம் வந்தாலும் உள்ளூர் உற்பத்தியை செய்ய மாட்டாங்க. நான் நம்பினேன், நான் பெருசா நம்பினேன் இந்த ஆட்சி வந்துரும், இந்த ஏழெளிய மக்கள்ல பஞ்சம் போகணும், மன்னிச்சு கொள்ளுங்க மக்களே. நம்பிக்கை வீண் போயிருக்குது. அது கடைசி வரை நடக்காது. ஒரு விஷயம் அரங்கேற்றப்பட்டிருக்குங்க, அது அடுத்த காணொலியா தருகின்றோம். அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓலை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஓலை என்ற வழங்கிக் கொள்ளுங்க, புலிகள் பற்றிய ஓலை. அது
மிகப்பெரிய ஒரு கவனிப்பு. அதான் அந்த நாய்க்களை ஒற்றுமையில் அமெரிக்கானுங்களே அங்க அமெரிக்காவில் ஒன்று வச்சு தத்தளிக்குது, சும்மா இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு நாடு கடந்த அரசான் மூஞ்சில எங்க பீச்சங்க ஐயா வைக்க. அதே மாதிரி இங்க ஊருக்குள்ள உண்டு, அங்கே சுமந்திரன் அணி கொண்டு, சிறிது அணி கொண்டு, அது ரெண்டும் கபா அடிச்சுட்டே இருக்காங்க. ஆக இப்படி நீங்க அடிக்க அரசாங்கத்துக்கு வாய்ப்பு போயிடும். ஆக மற்றும் ஒரு காணொலி நாங்க சந்திக்க போறோம், மிக முக்கியமான காணொலி அது இருக்கும். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.